இந்த எக்ஸிட் போல் வெளியாடுதுல இருந்து மண்டைக்குள்ள என்னதாயா சொல்ல வரீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த வாட்டி தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதிமுக ஆதரவா ஒருத்தவங்க புள்ளி விவரங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, யாரு வேணா வாங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு உறுதி. சமீபத்துல விளாத்திக்குளத்துல இந்த 10ஆம் வகுப்புல 485 மதிப்பெண் வாங்கின அந்த குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த குழந்தை கழிப்பற வசதி இல்லாததுனால காட்டுக்குள்ள இயற்கை உபாதை கழிக்க போயிருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 1000 தாரேன், 2000 தாரேன், 2500 தாரேன், தங்கம் தாரேன், வைரம் தாரேன் அப்படிலாம் இல்லாம அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்துக்கு, முக்கியமா கழிப்பறைகள் இல்லாத கிராமத்துக்கு கழிப்பறை கொண்டு வாங்க. நம்ம மதுரை பக்கத்திலேயே தீர்த்தக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு. கடந்த 40-60 வருஷமா மதுரை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கிராமத்து பகுதியில மின்சாரம் இல்லையா. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதிகளுக்கு மின்சாரம் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம கடையம்னு ஒரு பகுதி இருக்குங்க. சாதி பேரை சொல்லி அழைக்கிறது சட்டப்படி குற்றம் தானே. அங்கே பறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் மக்கள் ரொம்ப வருஷமா போராடுறாங்க. எங்க ஊர் பேரை மாத்தணும், இதை மாத்தி சமூக நீதியை கொண்டு வாங்க. இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை யாரு வந்தாலும் மாத்தணும். அதை விட்டு பணம் காசு கொடுக்கறது, அதை இதையும் கொடுக்கறது அப்படி இல்லாம எந்த அரசு வந்தாலும் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு அவர்களின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையோட விரும்பி கேட்டுக்கிறேன்.